Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட காமனான டவுட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாமா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டை புக் பண்ணலாமா? ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மார்க்ஸை பொறுத்து அண்ட் நம்ம என்ன காலேஜை விரும்புகிறோம், என்ன கோர்ஸ் எடுக்க விரும்புகிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் 160 கட் ஆஃப் வச்சுருக்காங்க அண்ட் ஒரு பர்டிகுலர் காலேஜில் ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் பார்க்குறாங்க. அதோட கட் ஆஃப் ஒரு 170 ஒரு 165 இப்படி இருக்குது அப்படின்னும் போது நம்ம லாஸ்ட் இயர் கட் ஆஃபை கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த வருஷம் நம்ம 160 தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் கிடைக்காது அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் சேஃபர் சைட் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டை பிளாக் பண்ணி வச்சுட்டு நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸை அட்டன் பண்ணலாம். ஒருவேளை கவுன்சிலிங்லேயே வந்துருச்சு அப்படின்னா காலேஜில் அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து அது கவுன்சிலிங் சீட்டாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. சப்போஸ் வரலைன்னா நம்ம ஆசைப்பட்ட காலேஜ், நம்ம ஆசைப்பட்ட கோர்ஸில் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்து படிக்கிற ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போவாங்க. சப்போஸ் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 160 கட் ஆஃப் வச்சுட்டு அவங்க ஆசைப்படுற காலேஜ், அவங்க ஆசைப்படுற கோர்ஸுக்கு 150 ஆர் 155 தான் கட் ஆஃப் அப்படின்னா, அப்போ தேவையான கட் ஆஃபுக்கு அதிகமாகவே அவங்க மார்க் வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 155 அப்படின்னும் கொஞ்சம் பார்டரில் இருக்குது, பட் 150 அப்படின்னும் போது கண்டிப்பாக கவுன்சிலிங்லேயே கிடைக்கும். அதனால் அவங்க கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணி அந்த சீட்டை எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஸ்மார்ட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம ஆப்ஷன்ஸை கொஞ்சம் வைடராக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் 160 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் 170 இருக்குது. அப்போ இவங்க ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ கம்ப்யூட்டருக்கு 170 இருக்குது அப்படின்னா வேறு டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃப் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறனால அதுக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்கும். பட் நம்ம அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் மூவ் ஆகி வர வர கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போய் டொனேஷன் பே பண்ணி ஹை ஃபீ ஸ்ட்ரக்சர் பே பண்ண முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கவுன்சிலிங்லேயே போகணும் அப்படின்னா, நம்ம ஆசைப்பட்ட காலேஜில் அந்த கோர்ஸ் கிடைக்கலனாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம வேறு என்ன பெஸ்ட்டு கோர்ஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அந்த பெஸ்ட்டு காலேஜில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இப்போ 160 கட் ஆஃப் வச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதிர்பார்க்குறோம், 170 அது கிடைக்கல அப்படின்னா நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறதுக்கு பதில் இசியோட கட் ஆஃப் என்ன, ட்ரிபிள்இயோட கட் ஆஃப் என்ன, ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இசிக்கு 160 கூட இருக்கலாம், ட்ரிபிள்இக்கு 135 கூட இருக்கலாம். அப்போது அது பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னும் போது நீங்கள் ஆல்டர்னேட்டாக உங்களோட ஆப்ஷன்ஸை வைடராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போடுவீங்க. அது கிடைக்காத பட்சத்தில் நமக்கு அதர் சாய்ஸஸ் அவைலபிளாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸை வைடராக வச்சுட்டு நம்ம இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது அப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா போக வேண்டிய அவசியம் இருக்காது. சப்போஸ் ரொம்ப லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 120 130 தான் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. பட் அவங்க எதிர்பார்க்குற காலேஜில் எல்லாமே 160 170 இருக்குது அப்படின்னா வேறு எந்த கோர்ஸ் போனாலும் அவங்களுக்கு கவுன்சிலிங் மூலம் அது கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போவாங்க. பட் அகைன் இந்த கேஸ்லேயும் நம்ம ஆப்ஷன்ஸை கொஞ்சம் வைடராக வச்சுக்கணும். அதே லெவலில் இருக்கிற வேறு காலேஜஸ் நம்ம பார்க்கணும். அப்போ அதுக்கு என்ன கட் ஆஃப், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்ஸஸ்க்கு பார்க்கணும். ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும், இந்த காலேஜ் தான் எனக்கு வேணும், இந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அண்ட் உங்கள் பேரண்ட்ஸால் டொனேஷன் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பே பண்ண முடியும் அப்படின்னா பெஸ்ட் டிசிஷன் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் என்னால் அந்தளவுக்கு ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பே பண்ண முடியாது, டொனேஷன் பே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நான் காலேஜில் சேர்ந்த பிறகு எஜுகேஷன் லோன் வாங்கி தான் நம்ம ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் நம்ம பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தி இது மாதிரி ஒரு ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் ஹை டொனேஷன் இருக்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா
நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஒரு பெரிய பேர்டன் ஆகிடும். அதை வந்து பே பண்ண முடியாமல் அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் பேரண்ட்ஸை கொண்டு போய் என்றைக்குமே நிறுத்தாதீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஆப்ஷன்ஸை நீங்கள் வைடராக வைக்க உங்களுக்கு வந்து ஈஸியாக கவுன்சிலிங்லேயே எடுத்துடலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் காலேஜை நீங்கள் டார்கெட் பண்ணி வேணும், இந்த கோர்ஸ் வேணும்னு பார்க்கும்போது அது கிடைக்காத பட்சத்தில் ஆல்டர்னேட்டாக வேறு கோர்ஸ் நீங்கள் லோ கட் ஆஃபில் என்ன இருக்குது, உங்களோட மார்க்குக்கு என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு வந்து இன்னும் ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த லெவலில் இருக்கிற அடுத்தடுத்த காலேஜ் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு அந்த ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸை வைடராக நிறைய காலேஜஸ் ஒரே லெவலில் இருக்கிற நல்ல காலேஜஸ், அதுக்காக நம்ம வந்து கிடைக்குதுன்றதுக்காக ஒரு குவாலிட்டி இல்லாத, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இல்லாத, லேப் ஃபெசிலிட்டி நல்லா இல்லாத, பிளேஸ்மெண்ட் நல்லா இல்லாத காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. நீங்கள் என்ன காலேஜ் எதிர்பார்க்குறீங்களோ அந்த லெவலில் வேறு என்ன காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் லிஸ்ட் எடுக்கணும். ஏன்னா எல்லா காலேஜ்லையுமே வந்து ஒரு ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. தேர் ஆர் சம் காலேஜஸ் அவங்க வந்து கம்பேரிட்டிவாக கொஞ்சம் கம்மியாக ஃபீஸ் வாங்குகிற காலேஜஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸை நம்ம கவர்மெண்ட் கோட்டாலேயே நம்ம வந்து சீட் எடுத்துடலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா போக வேண்டிய அவசியம் இல்லை. மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்போ நம்ம பீஸ்ஃபுல்லாக போகலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் டொனேஷன் ஓகே, உங்கள் பேரண்ட்ஸால் பே பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போங்க. அதர்வைஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸை அதிகப்படுத்திக்கோங்க. காலேஜோட ஆப்ஷன்ஸ் நிறைய காலேஜஸை பாருங்கள். பெஸ்ட்டு காலேஜ் எதுன்றதை ஒரு லிஸ்ட் எடுத்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு காலேஜ் மட்டும் டார்கெட் பண்ணிங்கன்னா சப்போஸ் அது கவுன்சிலிங் வரும் வராது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும்போது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். பட் இதுவே நீங்கள் நிறைய காலேஜஸ் வச்சுருக்கீங்க, ஒரு 20 காலேஜ் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஈஸியாக உங்களுக்கு 10க்கு மேற்பட்ட காலேஜ் வந்து உங்களோட மார்க்குக்கு கிடைக்கக்கூடியது இதில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதில் எது பெஸ்ட்டோ நீங்கள் அதை வந்து சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸையும் கஷ்டப்படுத்தி ஒரு ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் பே பண்ணுற மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நம்ம நிறுத்த மாட்டோம். அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல காலேஜையும் சூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த டிசிஷனை எடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஸோ மார்க் வரட்டும், மார்க் வந்ததுக்கு அப்புறம் இந்த அனலைசிஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டு சூட்டபிள் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும்.